Got on the link. Link kada. Okay. Hello everyone. I'm so sorry for the delay. I was just caught up in few counseling, so it took a little time. But I'm here to answer your questions now. So let's start live. ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான queries இருந்தது inboxலையும் சரி and நம்மளோட Instagram queries. So I thought we will answer one by one. So let's go ahead. சரி comments போயிடலாமா? Okay, done. Okay. Okay, TT injection. Vaishali கேட்டிருக்காங்க எப்போ போடணும்னு. One second. Okay. Okay, good evening everyone. Good evening. Yeah. Oh, okay. So basically tetanus toxoid injection எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து பேபிக்கும் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தான் போடுறோம். ஸோ முன்னாடி காலத்தில் நாங்கள் வந்து 5th month 7th monthன்னு போட்டுட்ருப்போம். இப்போது எல்லா பேஷண்ட்ஸும் இப்போ கவர்மெண்ட்டில் பிக்மி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால 3rd monthலேயே ஒன்று போட்டுடுறாங்க. பை த டைம் தே கம் பேக் ஃபார் 5th month ஸ்கேனே போட்டுடுறாங்க. இட்ஸ் ஆல் ரைட் as long as you have 2 doses of tetanus toxoid taken 2 months apart in pregnancy is perfectly all right. Second pregnancy, low hemoglobin, low blood glucose, what to do? Nandini, nariya hemoglobin raise பண்ற food இருக்கு இல்லனா hemoglobin first எவ்வளோன்னு பார்க்கணும், எதனால அனிமியா வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா majority of the cause iron deficiency தான். ஆனால் எல்லாமே iron deficiency கிடையாது. ஸோ B12 deficiency இருக்கலாம், folate deficiency இருக்கலாம். Iron is the commonest cause, but நிறைய genetic conditionsல கூட நம்மளுக்கு anemia இருக்கலாம். So the first thing is anemia, what type of anemia ன்னு ஒரு simple peripheral smearல பண்ணா தெரிஞ்சிடும். ரெண்டாவது hemoglobin electrophoresis ன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. That's extremely important. ஏன்னா எல்லா அனீமியாவும் நம்ம வந்து வெறும் iron deficiency anemia மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. So we need to make sure that we carefully note what type of anemia it is rather than just directly treating everything as iron deficiency. So என்ன type of anemia ன்னு பாருங்க. iron deficiency அப்படின்னா தாராளமா iron tablets எடுத்துக்கலாம். once இல்ல twice a day கூட உங்க டாக்டர் கொடுப்பாங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருந்ததுன்னா இல்ல அதுல ஜாஸ்தி ஆகலனா அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அதை விட அதுலயுமே ஜாஸ்தி ஆகல அப்படின்னா ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்கு, நீங்க க்ளோசர் டு டெலிவரி இருக்கீங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் பண்ணலாம். 32 weeks mild TR in the heart, normal deliveryக்கு பிரச்சனை ஆகுமா? அம்மா அது உங்களுக்கா இல்லைன்னா வந்து பேபிக்கா? உங்களுக்கு அப்படின்னா ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. பேபிக்குனாலும் ஒன்றும் ஆகாது. பிகாஸ் மைல்ட் டிஆர் as long as rejection fraction is normal, I don't think you should have an issue. Rest of the echo நார்மலான்னு பாருங்க, cardiologist opinion வாங்கிக்கோங்க. But mostly mild TR shouldn't be a problem. Coughing in pregnancy, will it cause problem to the baby? No, not at all. நம்ம என்ன தப்பா நினைச்சுக்கிறோம்னா காஃப் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அடி வயிறு மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகுது இல்லை காஃப் பண்ணும்போது. ஸோ அதனால என்ன ஆகும்னா காஃப் பண்ணும்போது நம்மளுக்கு பேபி அஃபெக்ட் பண்ணுறது நம்ம நினச்சிப்போம். ஆக்சுவலி தட்ஸ் நாட் த கேஸ். நம்மளோட அப்டாமினல் மசில்ஸ் தான் கண்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் காஃப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஹோல்ட் யுவர் அப்டமன் ஃபார் சம் டைம். ஸோ இதுக்கும் பேபிக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை, பயப்படாதீங்க. தெர் ஆர் மெடிசின்ஸ், few antibiotics which are safe in pregnancy. There are cough syrups which are safe in pregnancy, which will not hurt the baby. அது இப்போ viral fever வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. When I just went through a phase of that, so obviously don't worry. All this will not directly have an impact on the baby. So அதனால symptoms இருந்ததுன்னா consult your gynecologist. coughனால direct impact babyக்கு வராது. fever இருந்ததுன்னா கண்டிப்பா antibiotic start பண்ணணும். Ma'am, endometrial thickness 7 mm, is it good to proceed with frozen embryo transfer? Spanish, one factor வச்சு மட்டும் நம்ம வந்து embryo transfer பண்ணலாமான்னு இல்லை. anything above 8 mm, 7 or 8 is also fine, but it depends on plenty of other factors. embryo எப்படி இருக்கு, grading of embryo, உங்களோட estradiol levels எப்படி இருக்கு, உங்க hormone profile எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் endometrium ஓட thickness தாண்டி the appearance of endometrium சொல்லுவோம். அதாவது ஒரு trilaminar, அதாவது 3 lines தெரியும், and bright echogenic தெரியக்கூடாது. So there are, and vascularity also.
எண்டோமெட்ரியமில் பிளட் ஃப்ளோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து வி வில் டிசைட் வெதர் நம்மளுக்கு ஈடி பண்ணலாமா வேண்டாமான்னு. ஓரளவுக்கு ஆன் அன் ஆவரேஜ் 7 to 8 millimeter is good, but it's okay. பட் இதுவே ஒரு above 8 ஒரு 10 12 அந்த மாதிரி இருந்ததுன்னா that's a good quality endometrium. And also not only that, நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டே உங்களுக்கு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஓகே மேம், கேன் வி ஃபாலோ லோ கார்ப் டயட் டு கெட் ப்ரெக்னென்ட்? ஐ ஹாவ் ஹை ஃபேட் பர்சன்டேஜ், இஸ் இட் ஹெல்த்தி? அஃப்கோர்ஸ் இட் இஸ் சுபாஷினி. லோ கார்போடு சேர்த்து ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, தட்ஸ் ஈவன் மோர் பெனிஃபிஷியல். அது ப்ரெக்னன்சிக்குன்னு மட்டும் இல்லை, வென் யூர் பிளானிங் ப்ரெக்னன்சின்னு மட்டும் இல்லை, ஜென்ரலி இட் செல்ஃப் ஒரு லோ கார்ப் டயட் ப்ளஸ் வித் அலாங் வித் குட் amount of protein, உங்க ஒரு பாடி வெயிட்டுக்கு ஒரு 1 gram of protein, say for example if you are 65 kilos or 70 kilos அப்படின்னா 70 grams of protein a day நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா that's very good. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுக்கும் போது your satiety center, அதாவது உங்கள் ஸ்டமக் நல்லாவே full ஆகிடும். You won't feel like hogging lot of food after that. So low carb ஓட சேர்த்து good amount of protein, less fat can have definite a good impact. Okay, next one, நிறைய comments are coming in, so let me take 6 monthsல கிட்னியில் நீர் கோத்துட்ருக்கு 9 and 10 millimeter. இது ரொம்ப காமன். ஆக்சுவலாக நிறையா கொஸ்டின்ஸில் வந்து என்னோட நிறைய கமெண்ட்ஸில் கூட இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. பேபியோட 2 கிட்னி தான் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக யூரின் தேக்கம் வந்து கிட்னியில் இருக்கிறது ரொம்ப சகஜம். ஸோ அது தப்பே இல்லை. 5 monthsல 4 millimeterம், 7th மந்த்துக்கு மேலே 7 millimeter தான் கட் ஆஃப். 7 millimeterக்கு மேலே, அதாவது 9 10 அப்படின்னு இருக்கும்போது பயம் வேண்டாம். பிளாடர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஃப்ளூயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பேபி க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் நல்லா இருக்குன்னா டெலிவரிக்கு அப்புறம், அதாவது குழந்தையோட டெலிவரி ஆனதுக்கப்புறம் வித்தின் ஃபியூ டேஸ் குழந்தையோட யூரின் பாஸ் பண்ணட்டும் விதவுட் மெட்டர்னல் ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ். அது பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அதோட நார்மல் லெவல் எவ்வளோன்னு தெரியும். அது இருக்கிற வரைக்கும் பயம் வேண்டாம். Can we break for 1 second? ஸோ நம்ம குழந்தைக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அம்மாவோட ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் குழந்தையோட கிட்னியை தானாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் யூரின். அப்போ ஃபுல்லாகவே அது வந்து பிளாடர் வழியாக அது ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். அதுக்கப்புறமும் யூரின் தேக்கம் நிறையா இருந்ததுன்னா குழந்தைக்கு வித்தின் 1 week யூ நீட் டு பிளான் ஃபார் எ ஸ்கேன். அல்ட்ராசவுண்டில் திருப்பி தேக்கம் இருந்ததுன்னா பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட் யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகம் தேக்கம் இல்லைன்னா பயப்பட வேண்டாம். ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 10 12 14 millimeter 15 millimeterக்கு மேலே இருக்கும்போது அடைப்பு எதானே இருக்குன்னா அதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி பேர் பைலோபிளாஸ்டின்னு தேவைப்படும். ஆனால் அது எல்லாமே நம்ம டெலிவரிக்கு அப்புறம் தான் அதை பிளான் பண்ண முடியுமே தவிர நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ பயப்படாதீங்க. 85 to 90% ஆஃப் த டைம் பேபிஸ்க்கு எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப வெரி ஃபியூ பேபிஸ்க்கு மட்டும்தான் அது தேவைப்படும். செப்டேட் யூட்ரஸ்னால ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டிருக்காங்கன்னா எஸ், இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 செப்டேட் யூட்ரஸ், பைகான்வேட் யூட்ரஸ். செப்டேட் யூட்ரஸ்னால் யூட்ரஸ்குள்ளேயே அவுட்டர் லேயர்னு ஒன்று இருக்குது.
உள்ள கேவிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த அவுட்டர் லேயரை விட கேவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேவிட்டியில் தான் பேபி போய் உட்கார போகுது. ஸோ இப்போ இந்த அவுட்டர் லேயர் செப்டிக் யூட்ரஸில் எப்படி இருக்குன்னா, இந்த அவுட்டர் லேயர் நார்மலாக இருக்கும், ஆனால் இந்த கேவிட்டி மட்டும் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். செப்டம் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தர மாதிரி இருக்கும். இப்போ பேபி ஃபார்ம் ஆகும்போது அந்த செப்டமில் போய் உட்காருது அப்படின்னா அதுக்கு சரியாக பிளட் ஃப்ளோ கிடைக்காது. ஸோ அதனால் மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படியே மிஸ்கேரேஜ் ஆகலைனாலும் கொஞ்சம் பிளட் ஃப்ளோ கிடைக்காம போச்சுன்னா நம்மளுக்கு லோ பர்த் வெயிட், அதாவது கொஞ்சம் க்ரோத் இஷ்யூஸ் வரலாம். நம்மளுக்கு கொஞ்சம் குறை மாதத்தில் டெலிவரி ஆகலாம். ஹேவிங் செட் ஆல் திஸ், எல்லாருக்குமே இப்படி ஆகுமா டாக்டர் அப்படின்னா கிடையாது. பட் ஆனால் நம்ம அந்த ரிஸ்க் எடுத்துட்டு தெரிஞ்சுட்டே செப்டிக் யூட்ரஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டே அந்த ரிஸ்க் யூஸ்வலாக நாங்கள் எடுக்க விட மாட்டோம். லாப்ரோஸ்கோபி இல்லை ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி அந்த லேசர் வழியாக அந்த செப்டமை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேவிட்டி வில் பிகம் ஆஸ் நார்மல் அஸ் எனி அதர் கேவிட்டி. ஸோ அதனால உங்களோட கேவிட்டி சைஸும் பெருசாகிடும். பேபி அங்கே உட்காரும் போது அதுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்கும் வளர்கிறதுக்கு. 16 weeks pregnant, ma'am has not started iron and calcium. Is it compulsory to take? Generally நாங்கள் ஏன் வெயிட் பண்ணுவோம் ஒரு 13-14 வீக்ஸ்க்கு மேலே அப்படின்னா, கொஞ்சம் இந்த வாமிட்டிங், கேஸ்ட்ரைட்டிஸ் அதெல்லாம் சப்சைட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அயன் அண்ட் கால்சியம் ஆரம்பிப்போம். பட் இஃப் யூஆர் கம்பல்சரி அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் டு ஸ்டார்ட் அயன் அண்ட் கால்சியம் by at least around 4th month, 5th month, because there will be a drop in hemoglobin 7th monthல, அதாவது 28 to 32 weeksல ஹீமோடைல்யூஷன் சொல்லுவோம். நார்மலாகவே ஏன் நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் ஒரு ட்ராப் இருக்கும். அந்த ட்ராப்புக்காக தான் நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ட்ராப்பை காம்பன்சேட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ டெலிவரி, அது வெஜைனல் ஆகட்டும் இல்லைன்னா சிசேரியன் ஆகட்டும், அது ரெண்டுத்துக்குமே பிளட் லாஸை கவர் பண்ணுறது தான் அயன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் டு ஸ்டார்ட் இட் பை 16-17 weeks. Ask a doctor if you have any issues. Probably she has a reason why she's not started yet. I'm 26 weeks pregnant. I have to take growth scan. ஓகே, growth scan மட்டும் வந்து எந்த வாரத்தில் வேணாலும் எடுக்கலாமா? அதுக்குன்னு குறிய டைம் இல்லை. இப்போ ஒரு என்டி ஸ்கேன் நம்ம வந்து ஒரு 12 வாரம் 13 வாரம் சொல்கிறோம். அனாமலி ஸ்கேன் வந்து ஒரு 19லேருந்து 22 வாரத்துக்குள்ளே நம்ம எடுக்கணும்னு சொல்கிறோம். இதுவே க்ரோத் ஸ்கேனில் என்னென்னா இட் கேன் பி டேக்கன் எனி டைம். பிகாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், குழந்தை வளர்ந்துருக்கான்னு. அந்த வாரத்துக்கு நீங்கள் எந்த வாரம் எடுக்கிறீங்களோ அந்த வாரத்துக்கான வளர்ச்சி அந்த குழந்தைக்கு அப்போ இருக்கா, அதுதான் we are going to see. So it doesn't really matter when you take, say for example உங்கள் ஃப்ரெண்டு வந்து 7th monthல எடுத்திருக்காங்க, ஆனால் உங்கள் டாக்டர் 8th month வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கன்னா there's absolutely nothing wrong. Because முன்னாடி காலத்துலலாம் நாங்கள் நார்மலாக எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். கையால் வயிறில் கை வச்சு நம்ம பார்ப்போம். நம்ம மெஷரிங் டேப் வச்சு நம்ம அளந்து பார்ப்போம், கையால் வச்சு பார்ப்போம். ஸோ அது நார்மலாக இருந்தது அப்படின்னாலே சரி பரவாயில்ல, க்ரோத் ஸ்கேன் நம்ம வந்து 8-9 மாதத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ அதனால உங்கள் டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ட்வின்ஸ் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா எனி டைம் க்ரோத் ஸ்கேன் இஸ் ஆல் ரைட். 25 years, unmarried, heavy bleeding for the past 22 days. Hormonal evaluation should be done. Could you talk about it? Samiksha, definitely you need to get it done because it's not normal to have bleeding for 22 days. You might become anemic very soon. Please do not prolong this further. Please take iron supplements and also medicines to stop your bleeding, because ஒரு 5 maximum 7 days குள்ளேயே bleeding stop ஆனும். அப்படி ஸ்டாப் ஆகலைன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூரிங் பீரியட்ஸ் இஸ் நாட் குட் அட் ஆல். எஸ், ஹார்மோன் எவாலுவேஷன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா தைராய்டு பார்க்கணும். ஏன்னா நிறைய வாட்டி தைராய்டு வேரியேஷன்ஸ் இருக்கும்போது ஒன்று ஃப்ளோ கம்மியாக இருக்கும், இல்லைனா ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். தட்ஸ் ஒன். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் ப்ரொலாக்டினோ இஷ்யூ இருக்கலாம், அதுவும் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மூணாவது நம்மளோட ரொட்டீன் அதர் ஹார்மோன்ஸ், FSH, LH, இது எல்லாமே ரொட்டீனாக எல்லாருக்கும் பார்க்குறது தான். பட் அண்ட் ஆல்சோ இஃப் யூ பீன் ஹேவிங் ப்ளீடிங் லைக் திஸ் சின்ஸ் மெனரேஜ், அதாவது உங்கள் பியூபர்ட்டிலேருந்தே பியூபர்ட்டிலேருந்து உங்களுக்கு வயசுக்கு வந்ததுலேருந்து இப்படி இருக்குன்னா கொஞ்சம் ப்ளீடிங் கோஆகுலேஷன் டிஸார்டர்ஸ் எதானே இருக்கான்னு பார்க்குறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை டிலே பண்ணாதீங்க. ப்ளீஸ் மீட் அ கைனகாலஜிஸ்ட் ஆர் கம் ஓவர் டு அஸ், வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். ஏன்னா ஸ்கேன்லையும் நம்மளுக்கு பார்க்கணும் எதனால ஹெவி ப்ளீடிங் இருக்குன்னு. Okay. 8 weeks pregnant, no fetal pole. What should I be worried in கேட்டிருக்காங்க. 8 weeks pregnant அப்படின்னா நம்ம வெறும் வார கணக்கு வச்சு தான் பேசுகிறோம். நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ஃபீட்டல் போல்ன்றது
6 வாரத்துலேருந்து நம்மளுக்கு தெரியணும், அதுதான் நார்மல். ஆனால் நம்ம கரெக்டாக நம்மளோட லாஸ்ட் பீரியடுக்கு தகுந்தாப்பில் நம்ம கன்சீவ் ஆயிருக்கோமான்னு நம்ம பார்க்கணும். அது ஆயிருக்கும் அப்படின்னா 8 வீக்ஸ்லேயும் தெரியலன்னா தட்ஸ் நாட் நார்மல். இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கேன் எடுத்திருக்கீங்க, ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி ஸ்கேன் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் நீங்கள் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க, அந்த 2 ஸ்கேனுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்கேன் ஃபைண்டிங்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் அப்படின்னாலுமே தென் தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் ஓகே. ஸோ டிலேட் கன்செப்ஷனாக இருக்கலாம், குழந்தை தள்ளி நின்று இருக்கலாம். ஸோ அது நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு 1 வீக் வெயிட் பண்ணலாம். பட் இஃப் யூ ஆல்ரெடி டன் அ ஸ்கேன் 1 week 10 days earlier and the picture remains the same, then unfortunately so we might have to take a call on this pregnancy. Ma'am, 19 weeks ஆகுது, எனக்கு ஸ்டார்டிங் 17 வீக்கில் நார்மல் மூமெண்ட், ஓகே மூமெண்ட்டே தெரியல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பேபி மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, மூமெண்ட் தெரியுதா 5 மாதம் ஆயிட்டுனா. நிறைய வாட்டி பேஷண்ட்ஸே தானாகவே இதுதான் மூமெண்ட்டுன்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக பண்ணால் நம்மளோட குடல் பகுதியில் பவல் கேஸ் மூமெண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பவலும் அங்கே தானே இருக்குது. ஸோ பேபியும் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா 20 வீக்ஸ் 20 வாரத்தில் பேபி எவ்வளோ வெயிட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 300 grams, 300 கிராம். 300 கிராம் இருக்கிற குழந்தை, அவ்வளோ லேயருக்கு கீழே இருக்கிற குழந்தை, ரொம்ப ஹெவியாக கிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரொம்பலாம் பயப்படாதீங்க. as long as ஸ்கேனில் பேபி நல்லா இருக்கு, growth is fine, லைக்கர் இஸ் நார்மல், blood flow பேபிக்கு நல்லா போகுதுன்னா ரிலாக்ஸ், என்ஜாய் திஸ் ப்ரெக்னன்சி. பை அனதர் 3 weeks 4 weeks ஒரு 24 weeks 25 வீக்ஸ்க்குள்ளே தாராளமாக யூ ஸ்டார்ட் ஃபீலிங் த பேபி மூமெண்ட்ஸ். பேபி வெயிட் கெயின் ஆக தான் மூமெண்ட்ஸ் தெரியும். ஆல்சோ அம்மாவோட வெயிட்டும் இருக்குல்ல, ஸோ அம்மாவோட அப்டமன் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 70-75 கிலோஸ்க்கு மேலே இருக்காங்க. அடி வயிறோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா தட் ஆல்சோ ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் பேபி மூமெண்ட். ஸோ ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். 20 வீக்ஸில் தெரியல, இட்ஸ் ஆல்ரைட். ப்ராபப்ளி நீங்கள் 17 வீக்ஸில் தெரிஞ்சது அது பேபி மூமெண்ட்டாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ 5 months அனாமலி ஸ்கேனில் கால் பிளாடர் இல்லைன்னு சொன்னால் அது ப்ராப்ளம் ஆகுமா? ஓகே, ஜென்ரலி கால் பிளாடர், ஐ ஃபீல் தட் யூர் டாக்கிங் ஃபார் த பேபி. உங்களுக்கு பேபியோட கால் பிளாடர் தெரியல அப்படின்னா யூ நீட் டு இவால்வேட்மா, இன்னொரு முறை ஸ்கேன் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா அதுக்கு பேர் பிலியரி அட்ரீசியான்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கம் ஃபார் அ level 2 fetal medicine ஸ்கேன் பிளேஸ். பிகாஸ் கால் பிளாடர் தெரியல அப்படின்னா பேபிக்கு அது வந்து கொஞ்சம் டெட்ரிமெண்டலாக கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் வேறு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு, சில உங்களுக்கு பேபியோ ஒரு 1 or 2 பேபிஸ் உங்களுக்கு முன்னாடி டெலிவரி ஆகி ஜாண்டிஸ் இருந்திருக்கு, இல்லை லிவர் ஆர் பித்தப்பை ப்ராப்ளம் எதானே இருக்குன்னா ப்ளீஸ் see another place. அண்ட் ஆல்சோ ஒரு கால் பிளாடர் தெரியுதான்னு 1க்கு 2-3 வாரி செக் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக அதுக்கு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம். சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் காப்பர் டீ, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. காப்பர் டீ முன்னாடி காலத்துலலாம் வந்து ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி முடியும், இப்போ கூட முன்னாடி இப்போ கூட வந்து நிறைய நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னா ஒரு வெஜைனல் டெலிவரி ஆகட்டும், அந்த ஆனதுக்கப்புறம் மதர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் லூப் போட போகிறேன், பிகாஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி இன்னும் ஒரு நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு கேப் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு லூப் போடுறது உண்டு. ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸோ வி கான் சே லூப் போட்டால் வந்து ரொம்ப கெடுதல் தப்பு அப்படிலாம் கிடையாது. ஸோ சில பேருக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், சில பேருக்கு அது நல்ல சூட்டும் ஆகலாம். ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மைல்ட் கிராம்ப்ஸ் கொஞ்சம் வயிறு வலி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ லூப் இல்லை, அந்த ஃபாரின் பாடி வந்து இப்போ யூட்ரஸ்குள்ளே உட்காரும் போது ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் மைல்ட் கிராம்ப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, சில பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது ப்ளீடிங் ஹெவி ஆக வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கிளாத்ஸ் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப பெயின்ஃபுல் ஹெவி ப்ளீடிங் கிளாத்ஸ் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் they would have passed that copper T away. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆஃப்டர் காப்பர் டீ முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ் இது 2 தான். 3வது என்னென்னா இட் கேன் கெட் மிஸ்பிளேஸ்ட். ஏன்னா வெறும் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர் தான், ஒரு டீ ஷேப்பில் இருக்கும், அதனால தான் இது பேர் காப்பர் டீ. அந்த டீ ஷேப்பில் இருக்கிறது ஹார்ட்லி ஒரு 2-3 சென்டிமீட்டர் கூட அந்த அவ்வளோதான் இருக்கும். அது வந்து மிஸ்பிளேஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஒன்று அந்த யூட்ரஸ் கேவிட்டிக்குள்ளே இல்லாமல் உள்ள வாலில் போக சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா பர்ஃபரேட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஸோ இல்லைன்னா கீழே இறங்கி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அல்ட்ராசவுண்ட்லையும் எக்ஸ்ரேலையும் தெரியும்.
if at all you have any symptoms post corpity insertion, இந்த மாதிரி side effects ஆன symptoms எதான இருந்ததுன்னா definitely come over for an ultrasound. Ultrasoundலயே கண்டுபிடிக்க முடியும். அப்படி தெரியலனா தான் நம்ம abdomen x-ray, abdomen and pelvic x-ray நம்ம சொல்லுவோம். Water leakage last few weeks, now 35 weeks. Okay, first water leakage and நம்ம confirm பண்ணணும், because if you're having leaking, that could also be a high leak. So if it's high leak, then I have to see if the baby growth நல்லா இருக்கா, position எப்படி இருக்கு, fluid level AFI எவ்வளோ இருக்கு, and blood flow எப்படி போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம decide பண்ணணும் next step என்னன்னு. Again, நிறைய பேர் கேட்டிருக்காங்க first cesarean second normal delivery chance இருக்கா. இதுக்கு நாங்கள் நிறைய வாட்டி VBAC-ன்றது ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கோம். அதில் என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கலாம், எப்போ நார்மல் ட்ரை பண்ணலாம், எப்போ வந்து நம்ம சிசேரியன் தான் பிளான் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருப்போம். அதில் நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் பேபி வெயிட் ஃபஸ்ட்டு இண்டிகேஷனே எதுக்காக ஃபஸ்ட்டு சிசேரியன் பண்ணாங்க, அதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு சர்ஜரிக்கும் இப்போக்கும் எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸ், ஸோ எவ்வளோ வருஷத்தில் இல்லை எவ்வளோ மாதத்தில் நீங்கள் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, தட் இஸ் செகண்ட். மூணாவது, இப்போ இருக்கிற பேபிக்கு உங்களுக்கு எதான வந்து பிக் பேபியாக இருக்கா, இல்லை நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்களா, ஏன்னா அதுதான் ரீசனாக இருந்ததா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்மளால் வெஜைனல் டெலிவரி கொடுக்க முடியுமா முடியாதான்றதை நம்ம சொல்ல முடியும். ஸோ த ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் எதுக்காக பண்ணது, ரெக்கரண்ட்டாக இல்லை அது திருப்பி திருப்பி வர இண்டிகேஷனாக நம்ம பார்த்தா தான் அடுத்தடுத்த டெலிவரி வெஜைனல் கொடுக்க முடியுமா இல்லைன்னா நம்ம சிசேரியன் தான் பண்ணணுமான்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். Ma'am, I'm 6 months pregnant. I have sugar in the urine, not in blood, in every checkup. Okay, that's quite a common thing, Madhumita. கவலைப்படாதீங்க, because நிறைய pregnant womenக்கு urine glycosuria-ன்னு சொல்லுவோம். அதாவது glycosனா sugar leaks in urine during pregnancy. பயப்படாதீங்க, that's a normal finding. ஏன்னா அது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அது நடக்கும். ஆனால் இதுவே உங்களோட blood levels of glucose நார்மலாக இருக்குன்னா don't worry about it. Diet restrictions பண்ணிக்கோங்க, but as long as your systemic blood sugar levels are normal, don't worry at all. Severe dry cough 9th month. Can I put Montac LC for cough? Nilani, it is not advisable for me to prescribe any medications over video or online. That's not good. Severe cough irukena first ungaloda chest auscultate பண்ணனும், wheeze இருக்கா இல்லையான்னு, ப்ரொடக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா தாராளமாக you can have your Montac, but not without examining and not without your doctor's prescription. Ma'am, please tell about first abortion, then scanல பார்த்து கருப்பை இல்லை இன்னும் இருக்கு கொஞ்சம் சொன்னாங்க. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியல, பட் ஐ திங்க் தட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு, கருப்பை மட்டும்தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே பேபி இல்லைன்னு சொன்னாங்கன்னா வாட் யூ நீட் டு நோ, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 months மிஸ்கேரேஜ் ஆகும்போது அதுக்கு மோஸ்ட் காமன் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் ப்ராப்ளம். அந்த குரோமோசோம் ப்ராப்ளம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கருப்பை ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பேபியே தெரியாது. அப்படி இருக்கும் போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு கருப்பையை அனுப்பலாம், இல்லை பேபி இருந்து ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அந்த பேபி டிஷ்யூஸை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு குரோமோசோம் ப்ராப்ளம் எதானே இருக்கான்றது அந்த டெஸ்ட்டில் தெரியும். அந்த டெஸ்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா தென் we will be able to do karyotype for both the husband and the wife. 4 months pregnant, காப்பர்ட்டி போட்டிருக்கேன், அதுக்கு மேலே பேபி இருக்குது, என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு காப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணணும், தட்ஸ் த ஃபஸ்ட்டு திங். அப்புறம் பேபி க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஸ்ட்ரக்சரலி குழந்தை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். வெதர் யூ willing to continue pregnancy அப்படின்னா சீரியலாக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணலாம், பட் ஃபஸ்ட்டு காப்பர்ட்டி ரிமூவ் பண்ணணும். 37 years old, pregnancy, first kid is 8 years. Now pregnant, I'm worried because I have BP and obesity. Right now, I don't know how many weeks you are, Swarna, but Anna, if you have BP and you're already on the higher side in weight, make sure that you don't gain a lot of weight in pregnancy, because gaining a lot of weight in pregnancy poses you at higher risk for even diabetes. So முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் physically active ஆயிருங்க,
ஜங்க் அவாய்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக, ப்ராசஸ் பேக்கேஜ் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், நிறையா டீப் ஃப்ரைடு ஆயிலி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே the pregnancy will be definitely healthy. And ask your doctor probably to give you, there are many medicines to control your BP and your blood flow also. Cervix circlage பண்ணி continuous sneezing. Okay, cervical stitch பண்ண உடனே sneezing இருக்கு இல்லை எது abdominal pressure இருக்குன்னா உங்கள் டாக்டர் கிட்ட மெடிசன் கேளுங்க. அதனால ஸ்டிச்சுக்கு ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு லூஸாலாம் இருக்காது ஸ்டிச்சு. பட் இஃப் யூர் ரியலி அன்கம்ஃபர்டபுள், ரொம்பவே ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டிச்சுக்கு அப்படின்னா தாராளமாக யூ கேன் டேக் ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் வித் யோர் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். பட் யூஸ்வலாக ஸ்டிச் எல்லாம் ஸ்னீசிங்னாலலாம் விடாது. ஸோ இட்ஸ் நாட் தட் ஃபிலிம்சி. ரெகுலர் பீரியட்ஸ் 10 days தள்ளி போனால் ஆப்லா டெஸ்ட் எடுத்தால் தெரியுமா? ஆப்லாக்கும் irregular சைக்கிள்ஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. தட்ஸ் நாட் த டெஸ்ட். ஹெச்சிஜி டெஸ்ட்டு தான் எடுக்கணும் தள்ளி போச்சுன்னா. Previous history of placenta previa, can it affect future pregnancies? Generally not. ஆனால் நிறைய பேருக்கு முன்னாடி ப்ரெக்னன்சியில் பிளாசண்டா நஞ்சு கொடி கீழே இருந்ததுன்னா அடுத்த ப்ரெக்னன்சியில் வர வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. அது வந்தது அப்படின்னா நஞ்சு கொடி ஒட்டிகிட்டு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எல்லாருக்குமே திருப்பியும் ரிப்பீட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, I can feel baby movements at 34 weeks but not very strong kicks. Again, baby movements பற்றி நிறையா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வீடியோஸ் நம்ம வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அது பார்க்கலன்னா ப்ளீஸ் பாருங்கள் இலக்கியா. கிக்ஸ் தெரிஞ்சால் போதும், எல்லா வாட்டியும் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து மைல்டாக இருக்கலாம். எதானா சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து ப்ராபப்ளி ஒரு லெஃப்ட் சைடில் இல்லைனா எதான ஒரு சைடில் நீங்கள் படுத்துக்கலாம். சாப்பிட்டு மேஜர் மீல் சாப்பிட்டு முடிச்சு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 மூமெண்ட்ஸ் வித்தின் 1 to 2 hours தெரிஞ்சால் தட்ஸ் அப்சல்யூட்லி ஆல் ரைட். இன்டென்சிட்டி ஆஃப் கிக்ஸ்க்கு ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆஸ் லாங் அஸ் யூ ஸ்டில் எல்லாமே பண்ணி பார்த்து உங்களுக்கு சுத்தமாக மூமெண்ட்ஸே தெரியல, ஸ்டமக் ரொம்ப கல் மாதிரி இருக்குது, டைட்டாக இருக்குது அப்படின்னா definitely you need to meet your doctor to get an ultrasound and a Doppler and CTG tracing, but otherwise don't worry. Okay, let me take last few more questions. NT scan la omphalocele. Omphalocele is a problem. Kayu, last week we had 3 babies with omphalocele. Chromosome problem நல்லா ரூல் அவுட் பண்ணிட்டான்னு பார்க்கணும் கண்டிப்பாக. பிகாஸ் ஏன்னா ஆம்ஃபலோசீலில் வந்து more than 40% of the babies will have chromosomal issues. So it's extremely important for us to rule out chromosome. அதுக்கப்புறம் தான் நம்ம growth பற்றியே பார்க்கணும். ஃபஸ்ட்டு குரோமோசோம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் growth. Can we take tea, coffee? அதுவும் சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோஸில். தாராளமாக எடுத்துக்கலாம். பட் provided ஒரு 1 to 2 cups of tea or coffee a day is fine. Tea, coffee per se is not very unhealthy, but when you add milk, sugar, and also when you have total number of cups ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது it's not a very good thing, because that inhibits your iron absorption. நீங்கள் இப்போ டீ காஃபி ஒரு 3-4 கப்பு சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு, அதோட சேர்த்து அயன் டேப்லெட் போடுறீங்கன்னா அதோட அப்சார்ப்ஷனே இருக்காது. ஸோ அதனால தான் reduce it to at least once, maximum once or twice a day. அதுக்கு மேலே வேணாம். if you're a diabetic, try to avoid as much as possible, try to avoid sugar. மில்க் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு more of ஒரு black coffee மாதிரி எடுத்துட்டிங்கன்னா that will be excellent. Now 36 weeks, one baby is cephalic, the other is horizontal. Twins 36 weeks both day, that's an excellent thing. Thank God that you have gone up till 36 weeks. Doesn't matter if one is head down. Next either cesarean or vaginal delivery avanga plan பண்ணும்போது they will let you know. That's not the only thing. Weight பார்ப்பாங்க, fluid எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம mode of delivery decide பண்ண போகிறோம். Okay. Less water at 6 months. Janji 6 months less water is quite not an okay finding. ஏன்னா இதுவே ஒரு 9th month, 8th month and 9th month கூட பரவாயில்ல. பட் 6th monthலேயே கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒன்று உங்களுக்கு எதான ஹிஸ்ட்ரி ஆஃப் லீக்கிங் இருக்கான்னு பார்க்கணும், அதாவது ஃப்ளூயிட் லீக்கேஜ் மாதிரி எதான இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது பேபியோட க்ரோத்தும் பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உங்களுக்கு பிபி இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஹைட்ரேஷன் பற்றி பேச முடியும். I hope plenty of questions I try to answer. I hope this live was informative. We are planning on frequent lives both in Insta and in YouTube very soon. So do join me on our upcoming lives. We'll definitely keep you posted. And in the questions, இதெல்லாம் நம்ம இன்னும் inboxல நிறையா இருக்கும்.
We will be making videos on it soon, and we'll be releasing it as videos or shorts. And do follow our Insta page also, so that you will also have a lot of your questions answered in our pages. So take care, have a nice weekend. Take care, see you all. Bye bye, good night.